இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான மில்க் ஷேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக். ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மில்க் ஷேக் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த சீடில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து அதிகமாக கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் பி எல்லாமே இருக்குது. ஹேர், ஸ்கின், ஐஸ் எல்லாத்துக்குமே இது நல்லது. இந்த சீடில் வந்து நிறைய பேர் வந்து கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து இதை வேஸ்ட்டாக தூர போட்டுருவாங்க. அந்த மாதிரி இதை வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி மில்க் ஷேக் அடித்து பசங்களுக்கு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம ஆல்மண்ட்ஸ், cashews எல்லாம் வச்சு மில்க் ஷேக் அடிக்கும்போது என்ன மாதிரி க்ரீமியாக இருக்குமோ அதே டேஸ்ட்டு, அந்த மாதிரி க்ரீமினஸ் இதுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து குக்கரில் போட்டு நான் குக் பண்ணணும். ட்ரையான சீட்ஸாக இருந்தால் மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்கின் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ அதை ரிமூவ் பண்ணலை, குக் பண்ணிவிட்டு தான் ரிமூவ் பண்ண போகிறேன். இதை வந்து 3 to 4 விசில்ஸ் வந்து குக் பண்ணணும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு நைஃப் வச்சு 2ஆக கட் பண்ணிவிட்டு இதோட ஸ்கின்னை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்கின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஸ்கின் இருக்கும். அதை வந்து நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நல்லது தான். அதுலேயுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு கலர் வந்து ஒயிட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரௌன் கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மில்க் ஷேக் பண்ணலாம். இது மாதிரி எல்லா சீட்ஸ்லேயும் உள்ள தொலி வந்து நம்ம உரிச்செடுக்கணும். இது வந்து தமிழில் பலாக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஜாக்ஃப்ரூட் சீட்ஸை வந்து குக்கரில் குக் பண்ணிவிட்டு அப்புறமா குக் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு குக் பண்ணி ஆயிலில் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து பெப்பர், சால்ட், அப்புறம் வந்து கொஞ்சமாக சாட் மசாலா போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுவும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 4லேருந்து 5 சீட்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொடுக்கலாம். 1 கப்பு மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு இந்த அளவு போதும். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கூடவே 1 கப்பு நல்ல கோல்டான மில்க்கு அதையும் சேர்த்துட்டு 1 பிஞ்சு ஏலக்காய் பொடி, 1 பிஞ்சு சுக்கு பொடி இதையும் சேர்த்து கூட ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இந்த திக்கான மில்க் ஷேக்கையும் சேர்த்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு ஐஸ்கிரீமோ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு மேலே நான் வந்து சாப்டு பிஸ்டாச்சியோஸ் வந்து டெக்கரேஷனுக்காக சேர்க்குறேன். கூடவே ஒரு செர்ரி வச்சு இதை சர்வ் பண்ணலாம். இது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் வச்சு பண்ணதுன்னு இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டி அண்ட் க்ரீமி மில்க் ஷேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.